இந்த படத்துல இந்த அப்பா தன்னுடைய 2 பெண்கள வளர்க்கறதுக்காக பார்த்துட்டீங்கன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுகிட்டு இருக்காரு. அதிலயுமே பார்த்துட்டீங்கன்னா, அவரோட மூத்த பொண்ணு வந்து அவர் மேல பெருசா வந்து எந்த விதமான ஒரு பாசமும் வச்சில்ல. ஆனா, அவருடைய இளைய பொண்ணு பார்த்துட்டீங்கன்னா, அவர் மேல ரொம்ப ரொம்ப பாசம் வச்சுக்கிறது மட்டும் இல்லாம, அவருக்கு என்னென்ன உதவிகள்லாம் தேவையோ, அது எல்லாத்தையும் பார்த்துட்டீங்கன்னா, அவரு கேட்காமலே செஞ்சுகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லலாம். அதனாலயே பார்த்துட்டீங்கன்னா, அவருக்கு 2 பொண்ணுங்களையுமே பிடிச்சாலும், சின்ன பொண்ண பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமா பாசம் வச்சுட்டு இருக்காரு. பட் இருந்தாலுமே பார்த்துட்டீங்கன்னா, அவங்க வந்து இந்த 2 குழந்தைங்கள்ல இந்த பெரிய பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா, சின்ன பொண்ண பார்த்தா சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா, எனக்கு தேவையான எல்லாத்தையும் நீங்க வாங்கி குடுத்தா ஆகணும்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா, அந்த பெரிய பொண்ணு வந்து அவங்க அப்பா கிட்ட சண்டை போடுறா. அது மட்டும் இல்லாம பார்த்துட்டிங்கன்னா, அவர் வந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு வீட்டுக்கு வந்து குடுக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பெருசா கண்டுக்க மாட்றா. அது மட்டும் இல்லாம சின்ன பொண்ணு பார்த்துட்டிங்கன்னா, அவர் விற்கக்கூடிய அந்த பொட்டேட்டோஸ்ல பார்த்துட்டிங்கன்னா, இது ரொம்ப யூனிக்கான பொட்டேட்டோ அப்படின்னு சொல்லிட்டு அதில ஸ்டிக்கர் ஒட்டி அனுப்புறதே பார்த்துட்டிங்கன்னா, ஒரு வேலையாவும் வச்சுக்கிட்டு இருக்கா. இதனாலே பார்த்துட்டிங்கன்னா, அந்த பெரிய பொண்ணுக்கு அந்த சின்ன பொண்ண வந்து சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. இதனால ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ண வந்து வீட்ட விட்டு வெளில போக வைக்கணும் அப்படின்றதுக்காக வந்து அந்த பொண்ணுகிட்ட போய் சொல்லி, அவள வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறா. அதுக்காக அவங்க அப்பாவுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவளை கூட்டு கொண்டு போய் பார்த்துட்டிங்கன்னா, ஒரு மிகப்பெரிய சோளக்காடு இருக்கு. ஸோ அந்த சோளக்காட்டுக்குள்ளே தான் அப்பா இருக்காரு, நீ போய் பாருன்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறான். அந்த குழந்தையுமே பார்த்துட்டிங்கன்னா, தான் அப்பா பார்த்தா வந்து அந்த சோளக்காட்டுக்குள்ளே போயிடுறா. அப்படி சோளக்காட்டுக்குள்ளே போன பொண்ணு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு கிட்னாப்பரால் வந்து கிட்னாப் பண்ணி கொண்டு போடுறா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த அப்பா பார்த்துட்டிங்கன்னா, தன்னுடைய சின்ன பொண்ணை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே வந்து தேடிட்டு இருக்காரு. அவரோட பெரிய பொண்ணு கேட்டால் அவள் வந்து எங்கேயோ ஓடி போயிட்டா, எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. ஆனால் பார்த்துட்டிங்கன்னா, அவங்க அப்பா வந்து அவருக்கு கால் கொஞ்சம் சரி இருக்காது. அப்போட பார்த்துட்டிங்கன்னா, எல்லா இடத்தையும் சுற்றி சுற்றி பார்க்குறாரு. அதே நேரத்தில் அந்த பெரிய பொண்ணு பார்த்திங்கன்னா, சின்ன பொண்ணுக்காக வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸை கூட வந்து திருடிக்கிட்டு சின்ன பொண்ணை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் வந்து லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்கா. அவங்க அப்பா பார்த்திங்கன்னா, எல்லா இடத்துலையும் வந்து சுற்றி சுற்றி அந்த பெரிய சின்ன பொண்ணை வந்து தேடிகிட்டே இருக்காரு. அவரோட கால்கள்லாம் கூட வலிக்குது. அப்போட பார்த்திங்கன்னா கவலைப்படாமல் அவர் வந்து தேடிகிட்டே இருக்காரு. இப்போ வந்து பல காலங்கள் வந்து போக ஆரம்பிக்குது. அதில் பெரிய பொண்ணு பார்த்திங்கன்னா, அவரை பற்றி பெருசாக கவலைப்படாமல் எப்போ பார்த்தாலும் வந்து பணத்துக்காக மட்டுமே பார்த்திங்கன்னா அவர்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறா. மற்றபடி பார்த்துட்டிங்கன்னா, அவர் மேலே எந்த விதமான பாசமும் அவருக்கு சுத்தமாக கிடையாது. அவர் வந்து ஏதாச்சும் சாப்பிட கொடுத்தா கூட பார்த்தீங்கன்னா கீழே போட்டுறா. ஆனால் சின்ன பொண்ணு பார்த்துட்டிங்கன்னா, கடத்தி கொண்டு போகப்பட்டாலும் ஒரு பெரிய குடும்பத்தில் வந்து அவங்கள தத்தெடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அவர் ரொம்ப பாசமாகவும் பார்த்துக்கிறாங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா, ஒட்டுமொத்த சொத்தையுமே வந்து தத்தெடுத்துக்கப்பட்ட இந்த பொண்ணுகிட்ட கொடுத்தது மட்டும் இல்லாமல் இவளையே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பணக்காரியாக மாற்றிடுறாங்க. இந்த விஷயம் பார்த்துட்டிங்கன்னா அவளோட தங்கச்சிக்கு தெரியும், அக்காவுக்கு தெரியாது. இப்போ பார்த்துட்டிங்கன்னா, ஒரு நாள் வந்து தன்னுடைய கம்பெனியை வந்து செக் பண்ணுறதா வந்து இந்த பொண்ணு வரா. ஸோ அப்படி வர சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா, அவள் வந்து அந்த உருளைக்கிழங்குல வந்து ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறத வந்து பார்க்குறா. இப்போ தான் வந்து அப்பா பற்றின ஞாபகம் வந்து அந்த பொண்ணுக்கு வர ஆரம்பிக்குது. ஏன்னா வந்து அவங்க அப்பா பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா, சின்ன பொண்ணு வந்து இப்போ தான் ஸ்டிக்கர் ஒட்டுவாள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இவருமே வந்து இப்போ ஸ்டிக்கர் ஒட்டி தான் வந்து அந்த உருளைக்கிழங்கெல்லாம் அனுப்பிட்டு இருக்காரு. இது தெரிஞ்சோன்னே அவளுக்கு தெரிஞ்சிருது, அப்பா இன்னும் நம்மளை மறக்கலை, நம்மளை தேடிக்கிட்டு தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்துட்டிங்கன்னா, இந்த பொண்ணு வந்து இதை யார் உருளைக்கிழங்கு வந்து டெலிவரி பண்ணாங்களோ அவங்கள நான் பார்க்கணும்னு சொன்னோடனே அவளுமே பார்த்துட்டிங்கன்னா, அந்த பொண்ணு அந்த உருளைக்கிழங்கு இது பண்ணவர் வந்து இது பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு பார்த்துட்டிங்கன்னா, எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறா தான் அப்பா இருப்பாரான்னு சொல்லிட்டு. அப்படி வெளில வரும்போது பார்த்துட்டிங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க அப்பா வந்து வந்துகிட்டு இருக்காரு. அது தெரியாமல் பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட கீழே வரும்போது அவரே பிடிச்சி இப்போ 2 பேருக்கும் பார்த்துட்டிங்கன்னா, யார் உண்மையான அப்பா அம்மா அப்படிங்கிறது தெரிய வந்துடுது.